வணக்கம். இது நமது வேலவன் ஜோதிடம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க என்ன வழிபாடு முறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி முருகப்பெருமான், கர்ண தெய்வமாகிய முருகப்பெருமானுக்காக ஒரு பாடல். ஓகேங்களா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம், பழமுதிர்ச்சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும், எதிரொலிக்கும். ஓகே, இப்போ நம்ம கிருத்திகை நட்சத்திரத்துக்கான அந்த அவங்க வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்க என்ன வழிபாடு முறைகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். கிருத்திகை நட்சத்திரம் காலத்துக்கு இந்த நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. ஓகேங்களா? மேஷத்தில் 1ஆம் பாதமும், ரிஷபத்தில் 2, 3, 4ஆம் பாதமும் இருக்கும். சரிங்களா? அப்போது மேஷ கிருத்திகை, ரிஷப கிருத்திகை இது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். சூரிய பகவானோட ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். ஆனாலுமே ரொம்ப ஒரு வீரியமான ஒரு நட்சத்திரம். ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் இல்லையா? சூரியனோட நட்சத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் தேஜஸாக தான் இருப்பாங்க அவங்க. அப்போது கிருத்திகை 1 மேஷத்துலையும் 2, 3, 4ஆம் பாதம் ரிஷபத்துலையும் இருந்தாலுமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல தேஜஸ் உடையவங்களா இருப்பாங்க. முகத்துலையும் சரி, உடல்லையும் சரி. ஓகே, அப்போ நல்ல தேஜஸான சரீரம் உடையவங்களா இருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, உடல் வலிமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் இவங்களுக்கு குறைவு தான். மனபலம் ரொம்ப ஜாஸ்தி, ஆனால் உடல் வலிமைன்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் குறைவு அப்படின்றது இருக்கும், உடல் பலம் அப்படின்றது. ஆனால் நல்ல தேஜஸும் புகழும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம் இல்லையா? அதனால அதே மாதிரி மச்சம், மரு அப்படின்லாம் எடுத்துட்டோம்னா இவங்களுக்கு எப்பவுமே லெஃப்ட் சைடு இருக்கும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடலோட இடது புறங்களில் மச்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் அந்த மச்சம் இருக்கிறது. யாரையும் டெபெண்ட் பண்ணி வாழ்றது இவங்களுக்கு பிடிக்காது. சுய முயற்சியினாலையும்
சொந்த உழைப்புனாலேயும் முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க. நிச்சயமா முன்னேறவும் செய்வாங்க. யாரையும் வந்து சார்ந்து வாழ்றதாகட்டும், இல்லை மற்றவங்க பேச்சு எல்லாமே ஒருத்தவங்களோட பேச்சு கேட்டு நடக்கிறதாகட்டும் இவங்க வந்து நிச்சயமா அதை வந்து பண்ண மாட்டாங்க. எல்லாமே தன்னோட சுய புத்திக்கு ஏற்ப தான் நடந்துக்குவாங்க. அதே மாதிரி டிபெண்ட் பண்ணி வாழாம வாழ்க்கையில ஜெயிக்கவும் வந்து செய்வாங்க. ஓகேங்களா? என்ன ஒண்ணு அப்படின்னா, தேவையில்லாத வீண் அலைச்சல் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஏன்னா அது எப்படி சொல்றது, 2 3 4 மாதங்கள் ரிஷப வீடு அப்படின்னு எடுத்துட்டாவே அது கொஞ்சம் அலைச்சல் தானே. இப்போ அலைச்சல் அப்படின்றது இருக்கும். கண்களாலே மற்றவங்களை கவரக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது இருக்கும் கிருத்திகைக்கு, ரிஷப கிருத்திகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மற்றவங்களோட இவங்க வந்து மற்றவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களோட வழக்கு பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரிங்களா? இவங்க பேசியே வந்து மற்றவங்களோட அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறமை அப்படின்றது உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உறவினர்களில் அனுசரித்து செல்வாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தனக்கு நட்பாகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், நிச்சயமாக எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ப்ளஸ் வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே உறவினர்கள்கிட்டையும் சரி. ஆனாலும் தன்னோட சுயமரியாதைக்கு ஏதாவது ஒரு களங்கம் வருது, ஒரு பங்கம் வருதுன்னா நட்பை தூக்கி எறியவும் தயங்க மாட்டாங்க, உறவினர்களை தூக்கி எறியவும் தயங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அரச யோகம் அப்படின்றது, அதாவது ராஜயோகம், கவர்மெண்ட் ரிலேட்டடான அந்த ஹெல்ப் அப்படின்றது டிஃபால்ட்டாகவே இவங்களுக்கு வந்து கிடைக்கும், இருந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து அம்மாவோட பேச்சு வந்து கேட்பாங்க. ஏன்னா இந்த கிருத்திகை, இந்த ரிஷபம், ஓகேங்களா, இந்த ரிஷபத்துக்கு 4ஆம் இடம் சூரியன். இவங்களோட அந்த இந்த நட்சத்திராதிபதி 4ஆம் இடத்துல, இவங்க ராசிக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ தாய் பேச்சுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, மதிக்கவும் செய்வாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொந்த தொழில் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் போய் உட்கார்றது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாகும். என்ன ஒன்று அப்படின்னா, இவங்க மேக்சிமம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூர்களில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் வந்து சொந்த தொழில் பண்ணுறது, உத்தியோகத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா கிருத்திகை 2ல் வந்து சந்திர பகவான் வந்து உச்சமாவார் இல்லையா? உங்க நட்சத்திரத்துல தான், கிருத்திகை நட்சத்திரத்துல சந்திரன் உச்சமாவார். இப்போ சந்திரன் வந்து எப்படி ஒரு நிலையற்ற ஒரு தன்மை இருக்கக்கூடியவர் தான். அதனால இவங்களும் ஒரு இடத்துல, அதை முதலே சொல்ல, தேவையற்ற அலைச்சல் இருக்குன்னா ஒரு இடத்துல இருந்து இவங்க வந்து ஸ்டெபிலிட்டி, அது இருக்கிற இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இருக்காது. அலைஞ்சிட்டே இருக்கிறது, மாற்றலாகி போயிட்டே இருக்கிறது, வேற ஊர்களுக்கு போறது, இதெல்லாமே இவங்க வாழ்க்கையில வந்து இவங்களை முன்னுக்கு கொண்டு வரும், ஜெயிக்கவும் வந்து வைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜவுளி தொழில், மருந்து தொடர்பான தொழில், இன்ஜினியரிங், பொறியியல், இந்த மாதிரியான எல்லாமே இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ரிஷப வீடு இல்லையா? அதனால சுக்கிரன் சம்மந்தப்படணும் ஜவுளி தொழிலுக்கு. பொறியியல் ஏன் சொல்றேன்னா, கிருத்திகை அப்போ இங்கே மேஷத்துலேயும் செவ்வாய் வீட்லேயும் இருக்கு இல்லையா கிருத்திகை 1ஆம் பாதம். அதனால பொறியியலும் இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். மருத்துவம் அப்படின்றதும் வந்து சிறப்பாக இருக்கும், ஏன்னா செவ்வாய் வீடு இல்லையா? அதனால அதுவும் வந்து அந்த துறையிலையும் இவங்க வந்து ஜெயிக்கக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க. என்ன ஒன்று அப்படின்னா, கொஞ்சம் முரட்டுத்தனமும் கண்மூடித்தனமான கோபமும் இவங்களுக்கு வந்து இருக்கும். கிருத்திகை உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா? அதனால அப்படிதான் வந்து இருக்கும். கொஞ்சம் மூர்க்கத்தனம் அப்படின்றதும் இருக்கும், கோபம் வந்துட்டா. அதெல்லாம் வந்து இவங்க வந்து நிச்சயமா வந்து குறைச்சிக்கணும். வேற ஒருத்தவங்களோட சொத்து, ஓகேங்களா, அது கூட இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த அளவுக்கு ஒரு யோகம் அப்படின்றது இருக்கும். அரசாங்க உத்தியோகம் மேக்சிமம் இவங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ட்ரை பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை வழியில் வந்து லாபம், நன்மை, இது எல்லாமே வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் தந்தை வழியில் லாபம், தந்தை வம்சாவளியினரால் லாபம், அதெல்லாம் இருந்தாலுமே மேக்சிமம் வந்து இவங்க தான் அந்த ஊரை விட்டு, இவங்க சொந்த ஊர், சொந்த வீடு, அப்போ தந்தையை விட்டு பிரிஞ்சு தானே இருக்க மாதிரியான ஒரு சூழல் வந்து இவங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, இனிப்பு சாப்பாடுன்னு எடுத்துட்டோம்னா இனிப்பு சுவை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உடல் பலத்தை வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். உடல் நலத்தையும் உடல் பலத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கணும். என்னதான் மனபலம் இருந்தாலும், மற்றவங்களுக்கு வந்து ஒரு அட்வைசரா, ஒரு நல்ல மென்டரா இருந்தாலும், இவங்க உடல் நலத்தையும் உடல் பலத்தையும் வந்து எப்பவுமே வந்து பாதுகாத்துக்கணும். இல்லைன்னா உடல் நல கோளாறுகள்ன்றது இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கொடுத்துரும். மற்றபடி வந்து புத்தியிலையும், அறிவு கூர்மையிலையும், கல்வியிலையும்,
ரொம்ப சிறப்பாக. ஏன்னா இவங்க இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து இப்போ ரிஷப வீட்டில் இருக்கு, அடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வீடா வரும், 5ஆம் இடமும் புதன் வீடா வரும். அப்போ கல்வி அப்படின்றது அங்கே இம்பார்ட்டன். அப்போ நல்ல இந்த நட்சத்திரத்தில் பார்த்தவங்க நல்ல புத்திசாலியும் கல்வியாளராகவும் இருப்பாங்க. ஓகேங்களா, நல்ல விரிவுரையாளராக ஒரு விஷயத்தை பற்றி மற்றவங்களுக்கு நல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்களா வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க கிருத்திகையில சந்திர பகவான் வந்து உச்சமாவார், அதாவது காலத்துக்கு 4ஆம் அதிபதி. ஓகேங்களா, அப்போ பொதுவாகவே சந்திரன் எந்த நட்சத்திரம் நிற்கிறாங்களோ அதுதான் நம்மளோட ராசி. இப்போ உங்க நட்சத்திரத்துல சந்திரன் உச்சமாக நீங்க தாய் சொல்ல மதிச்சு நடந்தாலும், தாய் நல்லா பார்த்துக்கிட்டாலும், தாய்கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குறது, தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும். பெண் தெய்வ வழிபாடு, ஏன்னா அதான் சொல்லிட்டேன், சந்திரன் அங்கே உச்சம்னால பெண் தெய்வ வழிபாடும், ப்ளஸ் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து பௌர்ணமி பூஜையில் வந்து கலந்துக்கிறதும், பௌர்ணமி நில ஒளியில் ஒரு 1/2 hour ஒரு 1 hour நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு வர்றதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சித்ராண்ணம்னு சொல்லக்கூடிய அந்த சித்ராண்ணம்னா என்ன அப்படின்னா கலவை சாதம். அதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு, இப்போ உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்குன்னா மொட்டை மாடியில் சந்திர பகவானுக்காக 2 நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த சித்ராண்ணம் வந்து சந்திர பகவானுக்கு படையல் போட்டு அந்த சாதத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றதும், ஒரு 2 பேருக்கு சாப்பிட கொடுக்குறதும் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வழியை வந்து காட்டும். அதே மாதிரி பழம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அத்திப்பழம். ஓகேங்களா, அத்திப்பழம் வந்து நீங்கள் அடிக்கடி ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். மற்றவங்களுக்கு வந்து அத்திப்பழம் வந்து தானமாகவும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக வந்து ஜெயிக்க வைக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கான வழிபாடு முறைகள் ஜெயிக்க என்ன பண்ணலான்றதை பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலையும் உங்களை வந்து சந்திச்சுட்டே இருப்போம். ஓகேங்களா, ஆரித தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க வெற்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்த நடுங்கு வாழ்க, மாயிலா வள்ளி வாழ்க, வாழ்கஷீர் அடியார் எல்லாம், வாழ்கஷீர் அடியார் எல்லாம், வாழ்கஷீர் அடியார் எல்லாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்.